அழகான வார்த்தை சொல்றார். எனக்கு அந்த அறிஞர்களுடைய பெயர்கள் சரியாக ஞாபகம் வரல. அதாவது ஒரு அறிஞர் சொல்கிறார், அக்தருன்னாதி ஹதாயா, அதிகமான பாவம் செய்யக்கூடியவர்கள் யார் என்று நீங்க தெரியணுமா? அக்தருகும் திக்ரன் லி ஹதாயா அன்னாஸ், மக்களுடைய பாவங்களை அடிக்கடி யார் ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கிறாரோ அவன் தான்டா. யார் மக்களுடைய தவறுகளை அதிகமாக பேசுறாரோ அவன்தான் அதிகமாக பாவம் செய்யக்கூடியவன். நீங்க தெளிவா என்ன செய்யலாம், முடிவெடுத்து விடலாம் அப்படின்றான். அதிகமாக மக்களுடைய பாவத்தை பத்தி யாரா பேசிக்கிட்டு இருந்தான்னா அவன் தான் அக்ஸருன்னாசி என்ன ஹதாயா, அதிகமாக பாவம் செய்யக்கூடிய என்பதை புரிந்து கொள்ளலாம். ஒரு மனிதன் எந்த அளவுக்கு புறம் பேசுகிறானோ அந்த அளவுக்கு அவன் தன் தவறுகளை பற்றி பேசுகிறான் அர்த்தம் என்றான். தன் தவறுகளை பற்றி என்ன செய்யறான், பேசுகிறான் அர்த்தம். சில தவற விளக்கமா பேசுவாங்க, ஏன்னா விளக்கமா அவன் செஞ்சிருப்பான், விளங்கிட்டா. அது காரணம், மக்களை பற்றி அந்த அளவுக்கு பேசுவது மிக முக்கியமான காரணம் என்பதை என்ன செய்யறோம் நம்ம புரிந்து. எனவே என்றைக்கும் அல்லாஹ் நமக்கு மறைச்ச உண்ட, நம்ம ஒரு தவறு செஞ்சிருப்போம், அல்லாஹ் எல்லா மக்களுக்கும் என்னது, எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் தரை போட்டான், எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் தஆலா தரை போட்டான். அதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்ன, நீங்கள் எல்லோருக்கும் பாவிகள் தான், நான் மன்னித்தவர்களை தவிர. அல்லாஹ் தஆலா சொல்வதா ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டாங்க, நான் மன்னித்தவர்களை தவிர எல்லாரும் பாவிகள் தான், எல்லாருமே பாவிகள் தான். எனவே இயன்ற அளவுக்கு மக்களுடைய என்ன விஷயங்களை நம்ம பேசக்கூடாது. அந்த ரபீ பின் ஹைதம் என்ற அறிஞரே சொல்கிறார், நான் என்ன பற்றியே திருப்தி இல்லாமல் இருக்கிறேன், நான் எப்படி மற்றவனை பற்றி என்ன செய்வேன், பேசுவேன். நான் என்னை பற்றி முழுமையாக திருப்தி இல்லாமல் இருக்கிறேன், நான் எப்படி என்னை மற்றவர்களை பற்றி பேசுவேன் என்று சொன்ன அந்த வார்த்தையை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, புறம் என்பது நமது அமல்களை என்ன செய்துவிடும், மிகவும் அழித்து விடும் என்ற செய்தியை பார்க்கும். ஒரு அசர்ல, இந்த அசர் அதாவது அந்த வகையை உறுதிப்படுத்தாது விட்டாலும், அதாவது சொல்லப்படுற செய்தியில மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு இறைவன் வகையாக சொன்னான் என்ற ஒரு அசர் வருது. மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு இறைவன் அப்படி சொன்னானா இல்லையா என்ற அந்த செய்தி சம்பந்தமா ஆதாரபூர்வமான எதுவும் இல்லை. ஆனால் அதுல சொல்லப்பட்ட செய்தி நம்ம யோசிக்க வைக்குது. அதாவது யாரு தௌபா, புறம் பேசுவதிலிருந்து தௌபா செய்கிறானோ அவன் தான் சொர்க்கத்துக்கு கடைசியா நுழைவான், யார் தௌபா செய்யலையோ அவன் தான் நரகத்துக்கு முதலாம் நுழைவான் செய்தி. யோசி பாருங்க, புறம் பேசுவதிலிருந்து யார் தௌபா செய்கிறானோ அவன் தான் சொர்க்கத்துக்கு கடைசியா என்ன செய்வான், நுழைவான். அவன் புறம் பேசிய பின்னாலும் தௌபா செய்தாலும் ஒரு மனிதன் எவ்வளவு அமல்கள் எஞ்சி இருக்குது, எவ்வளவு அமல்கள் போயிருக்கின்றது அவன் என்ன செய்ய முடியாது, அளந்து கொள்ள முடியாது. அவன் தான் கடைசியா என்ன செய்வான், சொர்க்கம் நுழைவான். நரகத்தை பொறுத்த அவன் தான் தௌபா செய்யலைன்னா அவன் தான் ஃபர்ஸ்டாக நுழைவான் என்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இப்படி மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் வஹி அறிவித்தான் ஒரு செய்தி. அந்த செய்தி ஆதாரபூர்வமானதில்லை, ஆனால் உள் சொல்லப்பட்ட தகவல் இருக்குதே, நம்மளை சிந்திக்க என்ன செய்து தூண்டக்கூடிய ஒரு தகவல். எனவே அன்புள்ள சகோதரர்களை, நம்ம யோசிச்சு பார்க்கணும், இந்த இறுதி பத்திர நம்ம அமலுக்கு எடுக்கக்கூடிய ஆர்வம். இன்னும் சில செய்திகள் இன்றைக்கு நான் சொல்லுகிறேன். அதாவது இறுதிப்பத்துக்கு நம்ம எடுக்கக்கூடிய இந்த ஆர்வம் இருக்குது, இந்த ஆர்வத்தில் அமல்களை பாதுகாக்க நம்ம எடுக்கிறோமா? எத்தனை பேரை பற்றி புறம் பேசி இந்த அமல்களை கொண்டு போய் நம்ம சேர்த்துக்கணும். நம்ம பள்ளிகளில் காணக்கூடிய எல்லோரும் தொழுதவர்கள், வெளியில காணக்கூடிய பள்ளிக்கு வர அத்தனை பேரும் வீட்டிலையும் தொழலைன்னு தொழாதவர்கள். ஆனா அமல் செஞ்சவங்க சொர்க்கம் போகாம அமல் செய்யாதவங்க சொர்க்கம் போற நிலைமையை தான் புறம் என்ன செய்கிறது, ஏற்படுகிறது. காரணம் அத்தனை யாருக்கு போகுது, அடுத்தவர்களுக்கு போய் சேரக்கூடிய செய்திகளை நாம் என்ன செய்கிறோம் காண்கிறோம். அடுத்ததாக நாம் என்ன பார்க்கிறோம் சொன்னால், அதாவது ஹசனுல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவம் என்ன அப்படி என்று சொன்னால், ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களை பத்தி ஒருத்தர் என்ன செஞ்சிட்டாரு, புறம் பேசிட்டாரு. ஹசன் பஸ்ரி வேலைக்காரரை கூப்பிட்டு ஒரு தட்டில நல்ல ஈத்தம்பழங்களை வச்சு அனுப்பி விட்டார். அப்பதான் அவர் புறம் பேசி முடிஞ்சவருக்கு ஈத்தம்பழம் கிஃப்டா வந்து எப்படி அவரை பத்தி இது என்னன்னு கேட்கிறாரு. இல்ல, நேத்து நீங்க செஞ்ச இபாதத்தில் எங்களுக்கு கிஃப்ட் பண்ணிட்டீங்க, அதனால ஒரு பிரதி உபகாரமாக இது உங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கேன்னு சொல்லுங்கன்னு சொன்னாங்க ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ். இது அவருக்கு உணர்த்த மட்டும் செய்யல, உண்மையாகவே செஞ்ச வேலை என்ன, ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுக்கு இதவைகளை அன்பளிப்பு செய்த அவர் செய்த வேலை. நம்ம நினைக்க கூட இதெல்லாம் ஒரு வார்த்தை கண்டு புறம் பேசினால் நமது அமல்களை ஹகீகத்தன் யதார்த்தமா அன்பளிப்பு செய்கிறோம். இதெல்லாம் கண்டிப்புக்கு வந்ததல்ல. நம்ம தொழுதுட்டு நம்ம புறம் பேசுகிறோம் என்றால் இந்த அமல்கள் எவ்வளவுன்னு தெரியாது. தொழுத ரெண்டுமா ஏற்கனவே நேற்று முந்தினாத்த தொழுதல சேர்த்தான்னு தெரியாது. நினைச்சிடக்கூடாது இப்ப தொழுத தொழுகை இப்ப செஞ்ச உம்ராவும் நினைக்க கூடாது. நம்ம பேசுகின்ற புறத்துடைய வெயிட்டுக்கேற்ப ஒரு வருட அமல்களும் என்ன செய்யலாம், போய் சேரலாம். நம்ம பேசுகின்ற புறத்தின் காரணமாக அவனுக்கு ஏற்படுற பாதிப்புக்கேற்ப நம்ம ஆயுளுடைய அமலும் போய் என்ன செய்யலாம், சேரலாம். நமக்கு தெரியாது. முடிஞ்ச அடுத்தது என்ன தெரியுமா, அவனது பாவங்களை நம்ம சுமக்க வேண்டி வரும், அவனது பாவங்களை நம்ம சுமக்க வேண்டி வரும். இதுலையும் புரிந்து கொள்ள வேண்டும், நாளை மறுமையில நம்ம செய்த 100 அமல்களும் அல்ல, 10 தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும். 10 இருந்து தான் கொடுக்கப்படும், 90 ஏற்கனவே அமல் அல்ல. செய்த 100 அமல்ல
நமக்கு 10 தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்தால் அவனுக்கு கொடுக்கப்படுறது எதிலிருந்து? இந்த 10 தான். மற்ற 90 அல்ல, அது 90 அமலே அல்ல. எது மிஞ்ச போகுது? எப்படி அமலை நம்ம என்ன செய்வோம், பாதுகாப்போம் என்று யோசிச்சு பாருங்க. எது எங்களுக்கு எஞ்ச போகிறது, எது நம்ம எப்படி அமல்களை பாதுகாப்போம் என்பதை நம்ம சிறந்த முறையில் என்ன செய்ய வேண்டும், யோசிக்க வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு எல்லாம் சின்ன ஒரு முரண்பாட்டில் அவங்க 2 பேரும் கொஞ்சம் ஹாஷா, கொஞ்சம் அதாவது இதாக பேசிக்கிறாங்க, பவராக பேசிட்டு போயிட்டாங்க. போன உடனே சாதித்து ஒருத்தர் வந்துட்டார். ஹாலித் இப்னு வலீத் கொஞ்சம் அப்படி தான் அப்படின்னு ஹாலித் இப்னு வலீதை பற்றி கொஞ்சம் என்ன செஞ்சாரு, விஷயம் பிரச்சனை முடிஞ்சு அவங்க போயிட்டாங்க, பேசிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு புறமான சிச்சுவேஷனில் பேசிட்டு டைமில் பக்கத்து ஒருத்தர் வந்து அப்படி சொன்னால் நம்ம என்ன செய்வோம், உங்களுக்கு விளங்குது அப்படின்னு அடுத்தது கண்டினியூவாக என்ன செய்வோம், போய்கிட்டே இருப்போம். சஅத் இப்னு அபி வக்காஸ் சொன்னார், என்ன விஷயம் என்று கேட்டார். நானும் அவரும் சச்சரவு பட்டுக்கிட்டு எங்களோட மார்க்கத்தை பாதிக்கவே இல்லை, நீங்கள் என்ன வந்து புறம் பேசுறீங்கன்னு கேட்டார். பாபை க்ளோஸ் பண்ணார். உடனே வேணுமெண்டல்ல, நம்ம சில டைமில் க்ளோஸ் பண்ணோம், உள்ளத்துக்குள்ளே சரி க்ளோஸ் பண்ண வேண்டியதுக்காக க்ளோஸ் பண்ணுவோம், அதல்ல, அப்படியே இல்லை. என்ன பேசுறீங்கன்னு கேட்டார். எல்லாமே அவ்வளவு தீனா, மார்க்கத்தை பாதிக்கிற அளவுக்கு எதுவுமே இங்கே வரலையே, நான் அவர் பேசிக்கின்றது அவ்வளவுதான், நீங்கள் வந்து அவரை பற்றி புறம் பேசுகிற அளவுக்கு என்ன நடந்தது, எங்களுக்கு மத்தியில் எந்த பகமையும் இல்லை, எதுவும் இல்லை என்று சொல்லி அந்த வாசலை என்ன செய்தார்கள், மூடினார்கள் என்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம். அது எந்த வகையிலே நபித்தோழர்களுக்கு மத்தியில் நம்ம பார்க்கிறோம், இந்த புறம் பேசுதலுக்கான வாசல்களை அவர்கள் டைப் பண்ணியிருக்கிறார்கள், மூடி இருக்கிறார்கள், க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க. ஆனால் நம்ம இறுதிப்பத்தில் நிறைய அமல்களை செஞ்சு அந்த வாசலை திறந்து வச்சுக்கிறோம். எந்த வாசல்? இந்த புறம் பேசுகின்ற வாசலை நம்ம திறந்து வைத்திருக்கிறோம். தொழுகிறது அப்படியே கிஃப்ட் பண்ணிடுறது. இந்த ரமலான் போன ரமலான்லாம் சேர்த்துன யாருக்கு, அந்த புறம் தொழாமல் எவரெல்லாம் இரவு தொழாமல் இருக்கிறாரோ, யாரெல்லாம் வீட்டில் பேசாமல் இருக்கிறாரோ அவங்களுக்கு கிஃப்ட். அவருக்கு தெரியாது நமக்கு இப்படி சேர்ந்து கண்டிருக்கின்றது, விளங்கிட்டா? இதெல்லாம் கணக்கில் வராததுகளே, கணக்கில் வராமல் இவ்வளோ அமல்கள் அவருக்கு சேர்ந்து கண்டிருக்கிற விஷயம் அவருக்கு தெரியாது. நம்ம கொடுத்துக்கொண்டே என்ன செய்வோம், இருப்போம் என்பதை நம்ம பார்க்கிறோம். எனவே இந்த விஷயங்கள் நம்ம மிகவும் கவனம் எடுக்க வேண்டிய, அமல் செய்கிறோம் என்பதில் ஆர்வமாக இருக்கிறோமே தவிர அமல் மிஞ்சிதான்றது தெரியாது. அந்தந்த நாளைக்கு என்ன செய்கிறோம், எல்லாவற்றையும் உடனடியாக நம்ம கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்றால், அதனால தான் இறுதிப்பத்தில் செய்ய வேண்டிய அமல்களில் இறுதி கட்டமாக சில அறிஞர்கள் சொல்லக்கூடிய செய்தி என்ன தெரியுமா, உனக்கு எதுவுமே செய்யலை, நீ 5 நேரம் மட்டும்தான் தொழுற, மற்றபடி எதுவுமே இல்லை, நோன்பு 5 நேரம் மட்டும்டா, மிகச்சிறந்த அமல் புறம் பேசாது. மிக சிறந்த அமல் என்ன, புறம் பேச. செஞ்சு பாருங்க, உங்களுக்கு மற்ற எல்லா அமலை விட இதான் டைட்டு மாதிரி விளங்கும், பாரம் மாதிரி விளங்கு. மற்ற குர்ஆன் கூட ஓதிடலாம் போல இருக்கு, ஒரு 10 ஜுஸ் இன்றைக்கு என்ன செஞ்சிடலாம், முடிச்சிடலாம் போல. இந்த புறம் பேசலாம் இருக்குது. பேசாமல் இருந்தாலும் வாட்ஸ்அப் ஒன் பண்ண எல்லாம் கிரீன் லைட்டில் விளங்கினோன்னு, எல்லாம் ரெட் லைட் தான் விளங்கிட்டா. கிரீன் லைட்டை வந்தோடனே அதில் 90 என்ன, ரெட்டு தான் என்ன, புறம் பேசுறது. பலாய் அத்தி இதெல்லாம் வந்துருக்கு, நம்மளும் ஷேர் பண்ணி ஒரு லைக் பண்ணி அது பண்ணி இன்னும் கூட்டி விடுற லெவலில் செஞ்சுருவோம். அன்றைக்கு இன்றைய 10 நாள் ஏற்கனவே உள்ள 20 எல்லாம் சேர்த்து யாருக்கு, நமக்கே தெரியாத ஒருத்தனுக்கு, நமக்கே தெரியாத ஒரு வாழ் கொண்டு போய் நம்மகிட்ட ஒரு உணர்வு ஒன்று இருக்குது. நெருக்கமானவர்களை பற்றி பேசினா தான் புறம், நமக்கு அவனுக்கு சம்பந்தம் இல்லாதவனை பற்றி பேசினா புறம் இல்லைன்ற மாதிரி ஒரு ஃபீலிங் ஒன்று இருக்குது. மன்னரை பற்றி பேசினா புறம் இல்லை, அமைச்சரை பற்றி பேசினா புறம் இல்லை, விளங்கிட்டா முஸ்லீம்களில். அதே போல் என்ன, இந்த நமக்கே சம்பந்தம் இல்லாத ஒரு ஆளை பற்றி பேசினா, ஒரு கம்பெனியை பற்றி பேசினா அப்படியே நினைக்கிறது ஒன்று இருக்குது. நமக்கு அவரை நாளை மறுமையில் தெரிய வரும். எப்போ அந்த அமல் எடுத்து கொடுக்கப்படுற நேரத்தில் 2 பேரும் பக்கத்தில் வச்சு தான் விசாரிக்கப்படும். அந்த நேரத்தில் தெரிய வரும் நமக்கு அவளுக்கு எவ்வளோ உறவு இருந்திக்கிறது, நமக்கும் அவருக்கும் எவ்வளோ. யாரை பற்றியாக இருந்தாலும் சரி, நாங்கள் என்ன செய்யக்கூடாது, இன்னும் சொல்ல போனால் அதுதான் ஆபத்து. ஏன், இவர்கிட்டையாவது போய் மன்னிப்பு கேட்க வாய்ப்பு இருக்குது, அவர்களை நம்ம சந்திக்கவே புகாமிக்க வேண்டும். அதனால சிந்திச்சு நமது அமல்களை பாதுகாக்கின்ற அந்த தன்மை நம்மிடத்தில் என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, எனவே அதாவது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முறை இமாம் இப்னு சீரின் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், அதாவது இப்னு சீரின் ரஹிமஹுல்லாஹ் அபூபக்கர் சந்திக்கல, அவர் செய்தியை சொல்றாரு. அதாவது ஒருவர் போய் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இன்னா கத் நில்னா மில்க ஃபஹல்லினா, உங்களை பற்றி கொஞ்சம் பேசிட்டோம், ஃபஹல்லினா, அதிலிருந்து எங்களை என்ன செய்யுங்க, விடுவித்து விடுங்கள். உங்களை பற்றி கொஞ்சம் புறம் என்ன செஞ்சிட்டோம், பேசிவிட்டோம், கொஞ்சம் விடுத்த. ஃபகால இன்னி லா உஹில்லு லக மா ஹர்ரமல்லாஹு அலைக், அல்லாஹு தஆலா உங்களுக்கு ஹராமாக்கினதை நான் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டேன், ஹலாலாக்க மாட்டேன். ஃபஅம்மா மா கான இலைய ஃபஹுவ லக்கும், ஆனால் என்னை பற்றி நீங்கள் பேசியிருந்தா நான் அதை மன்னிச்சு விடுகிறேன்றான். இதில் என்ன சொன்னார் அபூபக்கர் தான், அவங்களுடைய ஃபிக்ஹ் இருக்குதானே, அதுக்கு நெருக்கமாக நம்ம அப்படி பேசவே இயலாது. நம்ம பேசின பிறகு நம்மளும் பேசலாம்னு மாதிரி விளங்கு, ஆனால் அதுக்கு முன்னால் பேச மாட்டோம். இந்த வார்த்தையில் மன்னிச்சு விடுங்கன்னு நம்ம என்ன செய்வோம், நம்ம எப்பயோ மன்னிச்சிட்டோம். என்ன
யாரு நம்மளை பத்தி பேசினா என்ன செய்து விட்டோம், எப்பயோ மன்னித்து விட்டோம் என்ற வார்த்தையை நம்ம என்ன செய்வோம், சொல்லுவோம். ஆனா அபூபக்கர் ரலியல்லாஹு என்ன சொல்றாங்கடா, இன்னி லா உஹில்லு லக மா ஹர்ரமல்லாஹு அலைக், அல்லாஹ் ஹராமாக்கியதை நான் உங்களுக்கு ஹலால் ஆக்க மாட்டேன், நீங்க என்னை பத்தி பேசின பொறுத்த நான் அனுமதிச்சிட்டேன் விட்டுட்டேன் அப்படின்னா என்ன சொல்ல வந்தாங்க இதுல? அல்லாஹ் ஹராமாக்கியதை நான் ஹலால் ஆக்க மாட்டேன் என்ன சொல்ல வந்தார்? புறம் பேசுறது வந்து பாரக்கல்லாஹ் ஹலால். அதாவது நீ புறம் பேசிட்டு வந்துட்டீங்க, நான் உங்களை விட்டுறேன், அதுக்காக வேண்டி நீங்க புறம் பேசினது ஓகேன்னு என்ன செஞ்சிடாது, என்றைக்கும் ஆகிறாது, அடுத்த முறை பேசிடாதீங்க என்ற அட்வைஸை சேர்த்து சொல்ற. ஹலால் அவர் தான் நமக்கு ஹலால் ஆயிட்டாரு, உட்கார்ந்து பேசலாம்னு என்ன செஞ்சிருவோம். அப்படி இல்லை, ஹலால் என்று சொன்னால் நீ புறம் பேசுறது வந்து ஹராம், புறம் பேசிய பாவம் என்கின்ற ஒன்று இருக்குதே அதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை. புறம் பேசினால் பாவம் ஒன்று இருக்குதே அதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை. அல்லாஹ் தஆலா நீ புறம் பேசியதன் காரணமாக தண்டிக்க இருக்கிறானா இல்லையா என்பதுக்கு எனக்கும் சம்பந்தம் இல்லை. சிலவேளை நாம், அதாவது நீங்க என்னை பற்றி ஒரு புறம் பேசுறீங்க, நான் மன்னிச்சுட்டேன், பேசினது புறமா இல்லையா, அது ஒரு பாவமா இல்லையா, அதை பற்றி அல்லாஹ் மன்னிச்சானா இல்லையான்றதை பத்தி நான் பேச வரல. வமாக்கான இலைய ஃபஹுவலக்கும், அதை நான் உங்களுக்கு என்ன செய்து விடுகிறேன், மன்னித்து விடுகிறேன் என்ற வார்த்தை சொன்னதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். எவ்வளவு ஒரு ஃபிக்ஹோட இந்த புறம் விஷயத்தை என்ன செய்திருக்கிறார்கள், அணுகி இருக்கிறார்கள் என்பதை நாம் என்ன இந்த செய்தியினூடாக நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம்.